மனிதர்கள் அப்படி பாடல, பல் உயிர்கள் ஓம்புக. ஏன்னா உயிர்மை நேயன் தமிழன். இதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ளணும். உலகம் தழுவி வள்ளுவன் முதல் கம்பன் முதல் கபிலன் முதல் இளங்கு எல்லோரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்தவர்கள் தமிழர். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடுகிறான் என்றால் காக்கையும் குருவியையும் பேரன்பு கொண்டு நேசித்த பெருமக்கள் சக மனிதர்களை நேசிக்க மாட்டார்கள் என்று என்பது பெரிய பிழை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கு உயிர் இருக்குது என்று வாடி நின்ற வள்ளலாரின் வாரிசுகள் சக சொந்தங்களை நேசிக்க மாட்டார்கள், வெறுப்பார்கள் என்று எண்ணுவது பெரிய பிழை. பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்றான் புரட்சி பாவலன் பாரதிதாசன். மானுட சமுத்திரமே நான் என்று கூவுன்னா. அப்படிப்பட்ட ஒரு பேரன்பு மிக்க தமிழ் தாயினுடைய பிள்ளைகள் நாங்கள் சக மனிதர்களை, என் தம்பியிடம் கேளுங்கள், நீங்கள் வலைகளில் தட்டி பாருங்கள். மரத்திற்கு மாநாடு போட்டேன், மரத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறான் சீமான் என்று சிரித்தார்கள். அந்த மரம் மண்டைன்னு சொன்னது கூட மரம் கோச்சுக்கிடுச்சு. டேய் எனக்கு அறிவு இருக்குடா, உங்களுக்கு தான்டா ஒன்னும் இல்ல, நீங்க திட்டும் போதே ஏன்டா என் பேரை சொல்றீங்கன்னு கூட. நீங்க எல்லாம் கவனிங்க, மரம் என்றால் என்னவென்று தெரியாதவர்களை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? மரத்திற்கு மாநாடு போட்டேன், ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டேன், மலைக்கு மாநாடு போட்டேன், ஆற்றுக்கு மாநாடு போட்டேன், கடலுக்கு மாநாடு போட்டேன், தண்ணீருக்கு மாநாடு போட்டேன். ஆடு மாடு புல்லு பூண்டு நாய் நரி கொக்கு குருவி காடு மலையெல்லாம் நேசிக்கிற இந்த பிள்ளைகள் சக உறவுகளை நேசிக்க மாட்டோம் என்று நீங்கள் நினைப்பது எப்படிப்பட்ட பிள்ளை?